ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் மெய் உயிர்மை ஆனதோ, அத்தியாயம் 8. என்னதாயி அப்படி சொல்கிற? எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையா? ஊர்பட்டது இருக்கு, காட்டத்தான் நினைக்கிறேன். வயசான உடம்பு இடம் கொடுக்கலை என்றார் பாட்டி பேத்தியை அணைத்து கொண்டு. சரி வாமா, சாப்பிட போகலாம், நேரமாச்சு. வந்ததிலிருந்து பொட்டு தண்ணி கூட குடிக்கலை, பாவம் என்ற அருக்கானே யாத்விகாவை அழைத்து கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றாள். யாத்விகா சுற்றுமுற்றும் அந்த வீட்டை பார்த்து கொண்டு வந்தாள். முற்றத்தில் அமர்ந்திருந்த கோமலவள்ளி தன் மருமகளிடம், பாரேன் வீடு வாசல் என்று எப்படி பார்க்குறான்னு பாரு அத்தை. அந்த பொண்ணு காதில் கூட பிளாஸ்டிக் தோடு தான் போட்டிருக்கு. வளையலும் ஏதோ டிசைனாக பிளாஸ்டிக் தான் போட்டிருக்கா. அப்புறம் வைரத்திலையா போடுவா? இவ அம்மாவே ஒன்றும் இல்லாதவனை பார்த்து அம்மாவையே ஒன்றும் இல்லாதவனாக பார்த்து நம்ம பக்கத்தில் இல்லாமல் தூரம் தொலைவில் செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். எனக்கு அந்த சிரமத்தை கொடுக்காம அவளே நான் நினைத்த மாதிரி ஒன்றும் இல்லாத ஒரு நாடோடிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. அவள் செத்த பிறகு இவளை வளர்க்க வசதி இல்லாமல் நீங்கள் கூட்டி போய் பார்த்துக்குங்க என்று இவள் பெரியப்பன் எனக்கு ஃபோன் பண்ணினான். இவ அம்மாவாவது இந்த வீட்டு நேரடி வாரிசு, அவளையே நான் இந்த வீட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கேன். இவ யார்? கொசுறு. அதனால் எந்த ஓடிகாலியோடைய பிள்ளைக்கும் இந்த வீட்டில் இடமில்லை. இங்கே வந்தால் மரியாதை கெட்டுப்போகும் என்று நான் கத்திவிட்டேன். அதன் பிறகு இத்தனை வருடம் எந்த ஃபோனும் வரலை. நானும் நிம்மதியாக இருந்தேன். இப்படி நேரில் வந்து நிற்பாள் என்று நான் கனவில் கூட நினைக்கலை. சரி, வந்தவளை எப்படியாவது விரட்டி விடுவோம் என்று பார்த்தா வந்தவ நேராக போய் முகிலன் முன்னாடி நிற்கிறாள். மற்ற 2 பேருக்கும் அவ்வளவா விவரம் தெரியாது. ஆனால் முகிலனும் கலாவும் நல்ல நெருக்கம். அவனுக்கு அவள் உருவத்தில் இருக்கும் இவளை அவள் மகள் என கண்டுபிடிக்க முடியாதா? அப்படியும் அவன் குடிபோதையில் இன்னும் தெரியாமல் இருப்பான். நாம் எதையாவது பேசி அனுப்பிவிடலாம் என்று பார்த்தால் இந்த அருக்காணி இருக்காளே பாவி, எப்போ பார்த்தாலும் அந்த கிழவிக்கு உளவு வேலை பார்க்கறது தான் முக்கியமான இவளோட வேலை. உடனே ஓடிப்போய் சொல்லி அந்த கிழவியை கூட்டி வந்துட்டான். இன்னைக்குன்னு இந்த முகிலனும் சுதாரிப்பாக இருந்தான். எனக்கு நேரம் சரியில்லை போல இவள் வீட்டுக்குள் வந்துட்டாள். வரட்டும், எப்படி இங்கே இருக்கான்னு நானும் பார்க்குறேன். ஏதாவது வழி கிடைக்காமலா போகும் என்று கோமலவள்ளி மருமகளிடம் புகைய, சரியாக அவர்களின் பின்புறம் வந்த முகிலன் அனைத்தையும் கேட்டுவிட்டான். தாயின் மேல் அவனுக்கு லேசான சந்தேகம் இருந்ததுதான். ஆனாலும் இப்படி கலாவின் வாழ்க்கை சீரழிய இவர்தான் முக்கிய காரணம் என்று தெரியாமல் போய்விட்டது. அவனும் சிறு பையன்தானே. அப்போது பள்ளியில் படிக்கும் சிறுவனுக்கு பெரிதாக என்ன தெரிந்துவிடும்? அதிலும் அந்த வருடம் முழுவதும் அவன் தம்பியோடு காரில்தான் பள்ளிக்கூடம் சென்று வந்தான். அதனால் கலாவின் காதலோ அதனால் வந்த மாற்றங்களோ இவனுக்கு தெரியவில்லை. தெரிந்தாலும் கண்டுகொள்ளும் வயது இல்லை. 10 வயது பையனுக்கு பெரிதாக என்ன புரிந்துவிடும்? இதோ பாவம் கலாவிற்கு அம்மாவின் கெட்ட எண்ணம் தெரிந்திருக்கு. அதனால்தான் தானாகவே ஒருத்தனை திருமணம் செய்து கொண்டாள் கலா. கணவனை காதலித்து திருமணம் செய்தாள். கலா கணவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் என்று நம்பக்கூட அவனால் முடியலை. சரி, ஏதோ நாத்தனார் உறவு அப்படி பண்ணிவிட்டார். கலா இறந்தபோது கூட இவர் மனம் இறங்கலையா? அப்படி என்ன தப்பு கலா செய்துவிட்டாள்? சொல்லப்போனால் அவள் இப்படி யாரையோ திருமணம் பண்ணவே இவர்தான் காரணம். செத்த பிறகும் அவள் மேல் இவங்க விரோதம் வச்சிருக்காங்க. இல்லைனா கலாவின் மகள் தாய் தந்தையை இழந்து அனாதையாக நின்றபோது, அதுவும் அவளை வளர்க்க வசதி இல்லை, கூட்டி போங்க என்று சொன்ன பிறகும் மனசு துடிக்கலைனா இவங்கெல்லாம் என்ன பிறவி? ஏன், உனக்கு உன் அம்மாவை பற்றி தெரியாதா? எல்லாரையும் விட நீதானே அவரால் அதிகம் பாதிக்கப்பட்டவன். உனக்கு அவருடைய கொடுமைகளை பற்றி தெரியாதா என்று அவன் மனசாட்சி கேட்க, ஏன் தெரியாது? அவங்களால் தானே 31 வயதிலேயும் திருமணம் என்ற ஒன்றை வேண்டாம் என்று குடித்தே என் ஆயுளை குறைக்க பார்க்கிறேன் என்று கசப்புடன் நினைத்தவன் தாயின் முன்னால் போகக்கூட விருப்பமின்றி வந்த வழியே போய்விட்டான். அவன் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு கோமலம் வாயை திறக்கவில்லையோ அதே விபரத்தை அவர் வாயாலேயே சொல்ல முகிலன் கேட்டுவிட்டான். என் வாழ்க்கை மட்டுமில்லை, கலாவின் வாழ்க்கையும் சீரழிய இவர்தான் காரணம். இவரை என்னால் என்ன செய்ய முடிந்தது? இவர் திமிரை அடக்க நினைத்துத்தான் ஏதேதோ செய்திருக்கிறாயே.
அது மட்டும் இவருக்கு தெரிந்தால் எப்படி அதிர்ச்சியாவார்? இல்லை, தெரியக்கூடாது. இவர் மரணப்படுக்கையில் கிடக்கும் நேரம் இவரால் யாருக்கும் ஆபத்து வராது என்று தெரிந்தால் மட்டும்தான் சொல்வேன். சொல்லாம விட்டாலும் அவர் ஜெயித்த மாதிரி ஆகிவிடும். ஜெயிக்க விடமாட்டேன் என்று கோபத்தில் தன் கைகளை அருகே இருந்த சுவற்றில் குத்தி கொண்டான். தற்சமயம் அவன் கோபத்தை இப்படித்தான் அடக்கிக் கொள்ள வேண்டும். தன் அறைக்குள் செல்லும் முன் புதிதாக வந்த பையன் ஞாபகம் வர அவன் தங்கியிருந்த அறைக்குள் செல்ல யாஜுனேஷ் அப்போதுதான் குளித்து சாதாரண உடை அணிந்து இருந்தான். அவன் உடையை கண்ட பின்தான் அவனுடைய குடும்ப நிலை புரிந்தது. வசதி இல்லாதவர்கள், பிடிக்கிறோ பிடிக்கலையோ, அந்த வறுமையிலும் இவளை வளர்த்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டு வாரிசான அவளுக்கு இங்கே இடமில்லை, வரக்கூடாது என்று மிரட்டப்பட்டிருக்கிறாள். இருங்க, என் கலாவிற்காக, என் தோழிக்காக உங்களை இதற்கும் சேர்த்து பழி வாங்குகிறேன். சாப்பிடலாம் வா என்று முகிலன் கூற யாஜுனேஷ் அவன் பின்னே வந்தான். 2ஆம் கட்டில் இருந்த கூடத்தில் இருந்த டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான். அங்கே தம்பிகள் சாப்பிட அவன் மனைவிகள் அவர்களுக்கு பரிமாறினார்கள். முகிலன் பெரும்பாலும் வீட்டில் சாப்பிடுவது இல்லை. காரணம் இதுதான். தம்பிகள் முன்னால் இப்படி தனியாக அமர்ந்து சாப்பிடுவது அவனுக்கு நெஞ்சை அறுக்கும். ஆனாலும் என்ன பண்ண முடியும்? அவனால் இன்று புதிதாக வந்த பையனை உபசரிக்க வேண்டுமே என்றுதான் தன் வழக்கத்தை மீறி டைனிங் டேபிளில் சாப்பிட வந்தான். இவன் வந்ததை பார்த்ததுமே அவன் தம்பிகள் அட்டென்ஷன் பொசிஷனுக்கு வந்துவிட்டார்கள். இயல்பாகவே அவனை பார்க்கும் யாரும் ஒதுங்கி வழிவிட்டு மரியாதையாகத்தான் நிற்பார்கள். காரணம் அவன் தோற்றமும் ஆளுமையும் அப்படி. அவன் உயரமும் உடல்வாகும் திரண்ட புஜங்களும் சிவந்த கோபமான கண்களும் முறுக்கிய பெரிய மீசையும் திடகாத்திரமான உருவமும் யாரையுமே சற்று அச்சம் கொள்ளத்தான் வைக்கும். அதிலும் அவன் முகத்தில் மருந்துக்கு கூட புன்னகை இருக்காது. பேச்சும் அதிகம் இருக்காது. 1-2 வார்த்தை தான். அதற்கு மேல் அவன் வாய் பேசாது. அவன் கைதான் பேசும். அப்படிப்பட்டவன் வீட்டில் இன்னும் இறுகி போனான். வீட்டில் இருப்பவர்களிடம் எந்த பேச்சுவார்த்தையும் இருக்காது. அவன் வந்து அமர்ந்தவன் யாஜுனேஷை பார்க்க அவன் பட்டென்று அமர்ந்து விட்டான். பாவம் யாஜுனேஷ். இயல்பாகவே ரொம்ப மென்மையான குணம். அண்ணன் தங்கை இருவருமே அப்படித்தான். முகிலனின் தோற்றமே இருவரையும் அரள வைத்திருந்தது. அதே சமயம் அருக்காணியுடன் யாத்மிகா வந்தவள் அண்ணன் அருகே அமர்ந்து கொண்டாள். அவளுக்கு நேரடியாக யாரையும் பார்க்க தயக்கமாக இருந்தது. அதே சமயம் இந்த வீட்டில் யாருக்கும் தான் வந்தது பிடிக்கலை என்றும் தெரிந்து கொண்டாள். என்ன செய்வது? அவள் சூழ்நிலை. தாய் தந்தை இறந்த பிறகு அடுத்தவருக்கு சுமையாக பிடிக்காதவளாக இருக்கும்படி ஆகிவிட்டது. பெற்றோருக்கு ஒரே மகளாக சந்தோஷமாக பட்டாம்பூச்சியாய் வண்ணத்து பூச்சியாய் சிறகடித்து தாயின் ஒரு கரத்தையும் தந்தையின் ஒரு கரத்தையும் பிடித்து கொண்டு சுகமாக நடந்த நாட்கள்தான் அவள் கண்முன் வந்தது. பிடிக்காத வீட்டில் ஒருவேளை சாப்பிடக்கூட அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அவள் மனசாட்சியோ, இந்த 7 வருடமாக நீ சாப்பிட்ட சாப்பாடு உனக்காக ஆசையாக அன்பா போடப்பட்டதா? அதை சாப்பிட்டாய் தானே? பிறகு இங்கே மட்டும் என்ன உன் சுயமரியாதை கொடி பிடிக்குது என்று அவள் தலையில் குட்டியது. அங்கே உள்ளவர்கள் என்னை விரும்பலைதான். அதற்கு காரணம் அவள் சாப்பிடும் உணவு அவர்கள் சாப்பாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது. இவளால் தனக்கு ஒரு வாய் சாப்பாடு குறைந்து விட்டதே என்று தண்ணீரை குடிக்கும் நிலை வந்ததால் இயற்கையாக என் மீது ஒரு கோபம் வந்தது. இங்கே அப்படி இல்லையே. இவ்வளவு பெரிய வீடு, இதன் செழிப்பை பார்த்தாலே இவர்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று தெரிந்தது. பிறகு என்ன? இந்த வீட்டின் ஒரு மூலையில் என்னால் முடிந்த வேலையை செய்து கொண்டு இருக்கக்கூட இவர்கள் விரும்பலையே என்று முகம் வாடியது. தங்கையின் முகம் வாடியதைக் கண்டு, குட்டிமா என்னடா, ஏன் உன் முகம் வாடியிருக்கு என்று கேட்க, இல்லைனா இங்கே வந்தது தப்போன்னு தோணுது. அப்படி சொல்லாதடா. அந்த வயதான பாட்டி உன் அம்மாவுக்காக இத்தனை வருடம் தன் உயிரை பிடித்து கொண்டு இருக்காங்க. அவங்களுக்காக உன் அம்மா வர முடியாது. அவங்க உருவில் வந்திருக்க. உன்னை பார்த்ததும் அந்த பாட்டி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க பார்த்தாய் தானே? நம்மளை சுற்றி நம்மளை பிடிக்காத 4 பேர் இருக்கலாம். நம்மளை பிடித்த 2 பேர் இருக்கலாம். 4 பேருக்காக 2 பேரை ஒதுக்கி விட்டு போகக்கூடாது. நம்ம சூழ்நிலை என்னன்னு உனக்கே தெரியும். கொஞ்ச நாட்கள், அதிகபட்சமாக 2 வருடம். அதற்குள் அங்கே நிலைமை சரியாகிவிடும். இல்லைனாலும் எனக்கு வேலை கிடைத்த பிறகு உன்னை தனியாக கூட்டிட்டு போயிடுவேன். உன் பாட்டி சொன்ன மாதிரி இங்கேயே நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து பாட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைத்தால் இன்னும் சந்தோஷம்தானே
எங்கே இருந்தாலும் உனக்கு திருமணம் பண்ணணும் தானே என்றான்.